பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: இமானுவேல் பிரேமா ராணி குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி என் சரோஜா குடும்பத்தினர் மும்பை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சாந்தினி ராஜ்குமார் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கிரண்யா +2 தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் மற்றும் பூர்விகா இவருக்கு விரைவில் திருமண வரன் அமையவும் வேண்டி சிலுவை அம்மாள் கன்னியாகுமரி. மகன் டோனி குடிப்பழக்கத்தை விட்டு திருந்தவும் மற்றும் நல்ல வேலையில் சேரவும் வேண்டி சி ஜெயமேரி குடும்பத்தினர் சேர்ந்த மரம் தென்காசி. சி ஜெயமேரி 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் குடும்பத்தில் ஒரு குழந்தையின் பிறப்பு நமக்கு பேரானந்தம். அதே ஒரு குழந்தையினுடைய இறப்பு நமக்கு பெரும் துயரம். உலக வரலாற்றிலே இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டுகிற நற்செய்தி. ஆனால் இன்று நாம் கொண்டாடுகிற மாசில்லா குழந்தைகளின் இறப்பு இந்த உலக வரலாற்றிலே மாபெரும் துயரம். இன்றைக்கு திரு அவை இயேசுவுக்காக, இயேசுவின் பொருட்டு தங்கள் உயிரை கையளித்த இந்த மாசற்ற குழந்தைகளை சிறப்பாக நினைவு கூறுகிறது. இந்த நாளிலே இன்றும் பல காரணங்களால் கொல்லப்படுகிற குழந்தைகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அறிவையும் ஞானத்தையும் இறைவன் தரவும், பல்வேறு தீமைகளிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக பாதுகாக்கப்படவும் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதை விட பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உண்டு. அது மாசு மறுவற்ற ஒரு தன்மை, ஒரு வெளிப்படையான தன்மை, எதையும் ஒளித்து மறைக்காத ஒரு குணம். குழந்தைகளுக்குரிய இந்த குணம் நம்மில் இல்லாததை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5 மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே: கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கையுரியவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யாராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வேடார் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் பெண் குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 வசனங்கள் 13 முதல் 18 வரை. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு மழலையர் பள்ளியிலே எல்கேஜி வகுப்பில் உள்ள குழந்தைகள் அனைவரும் மிக மும்முரமாக ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய ஓவியங்களை ஆசிரியர் பார்த்து ரசித்தபடியே சுற்றி சுற்றி வந்தார். அப்பொழுது ஒரு குழந்தை மட்டும் மிக மிக அதிகமான கவனத்துடன் எதையோ வரைந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஆசிரியர் இந்த குழந்தையை பார்த்து, என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய்? யாரை வரைந்து கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் சொன்னார், கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது, யாரும் கடவுளை கண்டதில்லை. அப்படி இருக்க நீ மட்டும் எப்படி கடவுளை வரைய முடியும் என்று கேட்டார். அக்குழந்தை இந்த ஆசிரியரை நிமிர்ந்து பார்த்து சொன்னது, கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும் என்று பதில் சொன்னாள். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளுடைய உலகம் மிக மிக அழகானது. அங்கு உண்மைகள் மட்டுமே பேசப்படும். அங்கு கடவுளையும் எளிதாக காண முடியும். குழந்தைகள் இயேசுனுடைய அன்புக்கு முற்றிலும் உரியவர்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்காதீர்கள் என்றும், ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்றும், பாலகர்களின் மடலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று சொன்னவர் நம் ஆண்டவரே. நம் ஆண்டவர் இந்த உலகத்து மக்கள் அனைவரும் தன்னை அணைத்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே குழந்தையின் உருவிலே தெய்வம் வந்தது.
அதே வேளையிலே அந்த குழந்தையை கொன்றுவிடவும் சதி உருவானது. ஏரோது ஆட்சி காலத்திலே உலகத்தை மீட்பர் இயேசு யூதேயாவில் இருந்த பெத்லகேமில் பிறந்தார். யூதர்களின் புதிய அரசன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி ஏரோது மன்னனுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஞானியர் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட போது ஏரோது மன்னன் மேலும் மேலும் கோபமடைந்தான். தம் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்துவதற்காக கொலை செய்யும் மூர்க்கர்களின் பிரதிபலிப்புதான் இந்த ஏரோது மன்னன். பெத்லகேமிலே 2 வயதும் அதற்கு உட்பட்டதுமான ஆண் குழந்தைகளை வாளுக்கு இரையாக்கி மகிழ்ந்தவன் இந்த ஏரோது மன்னன். மீட்பர் இயேசுவுக்காக மாசற்ற குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். விவரம் அறியும் முன்னே விரைவில் விண்ணகம் சென்ற வீரமணிகள் இவர்கள். மரணத்தை தழுவிய இந்த குழந்தைகளை திரு அவை பெருமையோடு இன்று வணங்குகிறது. ஏனென்றால் இந்த குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்தவர்கள். திருவெளிப்பாட்டு நூல் 7ஆம் பிரிவு 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர்கள் கொடிய வேதனையினின்று மீண்டவர்கள், தங்கள் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இந்த பச்சிளம் குழந்தைகளை படுகொலை செய்தவர் இந்த ஏரோது மன்னன். தம் பச்சை இரத்தம் பரிமாறி இயேசுவுக்கு சான்று பகர்ந்த மறைசாட்சிகள் இந்த மாசற்ற குழந்தைகள். இந்த மாசற்ற குழந்தைகளை பற்றி புனித அகுஸ்தினார் இவ்வாறு சொல்வார், வான் வீட்டில் மலர்ந்த அரும்புகள், மொட்டுகள். இவர்கள் கிறிஸ்துவுக்காக மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பதிலாக இறந்தவர்கள். எனவே இன்று இந்த மாசற்ற குழந்தைகளின் தியாகத்திற்கு நாம் அனைவரும் தலை வணங்குகிறோம். இயேசு பிறந்தபோது மதியற்ற மன்னன் ஏரோது மாசற்ற குழந்தைகளை கொன்ற வெறி இன்றைக்கு பல உலகத் தலைவர்கள் வழியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏரோதின் வாரிசுகளாக வரலாற்றில் தோன்றியுள்ள சில தலைவர்களின் சுயநல வெறிக்கு குழந்தைகள் பலியாகுகிற அவலம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பணத்திற்காக குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். குழந்தை தொழிலாளர்கள் என்கின்ற போர்வைக்குள் பல குழந்தைகள் நசுக்கப்படுகின்றார்கள். கருவில் உள்ள குழந்தைகளை புழு பூச்சியை கொல்வது போல தாய்மார்களே எளிதாக கொன்று விடுகின்றார்கள். பிறக்கப் போவது பெண் குழந்தை என தெரிந்தால் கருவிலேயே கல்லறையை கட்டுகிற ஏரோதுக்கள் இன்னும் நம்மிடையே பலர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சட்டத்திற்கு புறம்பே நடத்தும் அடிமை தொழில், பாலியல் தொழில், உரிமை மீறல்கள், போர்கள், கட்டாய புலம்பெயர்வு ஆகிய அடக்குமுறைகளில் நம் சீரார் நசுக்கப்படுகிறார்கள், பேரழிவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பல்வேறு சமூக தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிற இந்த சிறார்களுக்காக நாம் குறிப்பாக இறைவேண்டல் செய்வோம். அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். மேலும் மானிட உயிர் மலிவானது அல்ல, மாறாக மகத்தானது, மென்மையானது, மேன்மையானது. இதை உணர்வோம். மனித உயிரை மதித்து போற்றவும் பாதுகாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வோம். அதற்காக ஜெபிப்போம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள உமடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராகச் செய்கின்ற நீ பக்தியுடன் பலி ஒப்புக் கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளையும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சிறப்பாக ஆசீர்வதியும். இன்று அவர்களை அச்சுறுத்துகிற அனைத்து தீமைகளிலிருந்தும் இவர்கள் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு நலமான வளமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் குறிப்பாக திருமகன் இயேசுவின் பொருட்டு தங்கள் உயிரையே பணயம் வைத்த மாசற்ற குழந்தைகள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். குழந்தைகளைப் போல மாசற்ற மனம் கொண்டு வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த திருத்தல வளர்ச்சிக்காக பணிகளுக்காக தாராளமாக நீங்கள் உதவிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கிட முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகர்களால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றும் நம்பிக்கையாளராகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: இமானுவேல் பிரேமா ராணி குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி என் சரோஜா குடும்பத்தினர் மும்பை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சாந்தினி ராஜ்குமார் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கிரண்யா +2 தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் மற்றும் பூர்விகா இவருக்கு விரைவில் திருமண வரன் அமையவும் வேண்டி சிலுவை அம்மாள் கன்னியாகுமரி. மகன் டோனி குடிப்பழக்கத்தை விட்டு திருந்தவும் மற்றும் நல்ல வேலையில் சேரவும் வேண்டி சி ஜெயமேரி குடும்பத்தினர் சேர்ந்த மரம் தென்காசி. சி ஜெயமேரி 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி